வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு கிளாஸ் 8th சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.19 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் தட் ஷுட் பி ஆடட் அண்ட் சப்ராக்டட் ஸோ தட் தே வில் மேக் த சம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரேஷனல் நம்பர்ஸை சம் மாதிரி கொடுத்துட்டு டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சம் கொடுத்துருக்காங்களா, இதை கண்டுபிடிக்கிறப்போ ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரோட எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்கும், அதே மாதிரி எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்கும் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், இதை சம் பண்ணலாமா? கொடுத்துருக்கதை எழுதிருங்க. 3 × 1/2 + 1 × 3/4 + 2 × 3/8ன்னு எடுத்துட்டோமா? இப்போ இதை என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றையும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாற்றலாமா? 3 2s are 6, 6 + 1 1 7, 7/2 + 4 1s are 4, 4 + 3 7/4 + 8 2s are 16, 16 + 3 19, 19/8ன்னு போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? ஏன்னா ஒரே மாதிரி டினாமினேட்டர் ஆக்கினா தான் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறோம். 2 4 8, 2 1s are 2, 2 2s are 4, 2 4s are 8, 2 1s are 2, 2 2s are 4, இப்போ 2 1s are 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா? எல்சிஎம் 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், இது கொண்டு போய் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 7/2 × y = 8. 4 2s are 8, 7 4s are 28. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 7/4 7/4 × y = 8. 4 2s are என்ன, 8. டினாமினேட்டர் என்ன போடுறோமோ அதே தான் நியூமரேட்டர் போடலாம். அப்போ 7 2s are என்ன, 14. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 19/8. 8 தான். அப்போ டினாமினேட்டர் 1 இங்கே 1 இங்கே 1 தான். 19 × 1 என்ன வரும், 19. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஒன்று 7/2க்கு என்ன கிடச்சிச்சு, 28/8. நெக்ஸ்ட் என்ன கிடச்சிருக்கு, 14/8. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 19/8. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 61 டினாமினேட்டரில் 8ன்னு தெரியும். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை சால்வ் பண்ணலாமா? 61 8, 8 7s are 56. பேலன்ஸ் என்ன வரும், 5. அப்போ இதை இப்போ எப்படி எழுதலாம், 61/8 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் மாற்றிட்டோமா? 7 × 5/8ன்னு போடணும். எப்போவும் டிவைடண்ட் இதை வந்து இங்கே போட்டுடணும். அதுக்கடுத்தது ரிமைண்டர் மேலே போட்டுருவோம், டிவைசரை வந்து கீழே போட்டுருவோம். ஓகேவா? அப்போ 7 × 5/8 இப்படி போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 7 × 5/8ன்னு எழுதுவோம். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதில் இப்போ வந்து எப்படி இருக்குது, இதில் 7 × 5/8ன்னு இருக்கா? இப்போ 7 விட அதிகமாக இருக்குது. அப்போ 7க்கும் 8க்கும் இடையில தான் இந்த ஹோல் நம்பர் வந்து இருக்குது. அப்போ என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து விச் லைஸ் பிட்வீன் 7 and 8. 7க்கும் 8க்கும் இடையில தான் என்ன இருக்குது, லை ஆகிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கிடச்சிருக்க ஆன்சரோட எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்குது, எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்குன்னு கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, 7 × 5/8. இந்த 5/8 எடுத்துட்டா 7 கிடச்சிருமா, ஒரு ஹோல் நம்பர் கிடச்சிருமா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். இஃப் வி சப்ராக்ட், எதை ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறோம், இந்த 5/8 மட்டும் எடுத்துட்டா போதும். 5/8 ஃப்ரம் 7 × 5/8. 7 × 5/8லேருந்து 5/8 மட்டும் எடுத்துட்டோம்னாலே நமக்கு என்ன கிடச்சிரும், 7 கிடச்சிரும். எப்படி எப்படின்னா, இப்போ 7 × 5/8ன்னு இருக்கா, இது வந்து ப்ளஸில் இருக்குப்பா. அதே வந்து இங்கிட்டு உள்ளது அதில் வந்து 5/8 மைனஸ் பண்ணுறோம். அப்போ +5/8 -5/8 கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 7. அதை தான் சொல்லியிருக்கோம். இதில் இருந்து 7 × 5/8லேருந்து 5/8 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 7ங்கிற ஹோல் நம்பர் கிடச்சிருது. அதே இஃப் வி ஆட், அதில் வந்து நம்ம 3/8 ஆட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 5/8 8 பார்ட்ஸில் 5 தான் இருக்குது. அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கும், 8ல் 5 போச்சுன்னா 3. இப்போ பேலன்ஸ் என்ன, 3. அதனால தான் இதில் 3/8 வந்து ஆட் பண்ணுறோம் 7 × 5/8ல். அப்போ நமக்கு அது என்ன கிடைக்கிது, இட் பிகம்ஸ் 7 + 1 = 8ன்னு கிடைக்கும். எப்படி அப்படின்னா, இப்போ 7 + 5/8 இருக்குது, 8ல் 5 போச்சுன்னா பேலன்ஸ் 3 இருக்கும். அந்த 3/8 தான் இங்கே போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, 7 + 5 + 3 வந்து என்னென்னு வரும், 8. 8/8 கேன்சல் ஆகி 1 கிடைக்குமா? இப்போ 7 + 1 = என்ன, 8ன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப சிம்பிளான சம் தான். என்ன அப்படின்னா, ஒரு சம் கொடுத்துட்டாங்க, அந்த சம்மில் கிடைக்கக்கூடிய ஆன்சரில் வந்து
எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்கும், எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்கும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்னால் நமக்கு நல்லாவே தெரியும். 0, 1, 2, 3ன்னு போய்க்கிட்டே இருக்கும் நம்பர்ஸ். அது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதை சம் பண்ணிட்டோம். எல்சிஎம் எடுத்தோம். எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொண்டு வந்துட்டோம். இது என்ன அப்படின்னா 7 × 5/8னா 7க்கு மேலே அப்படின்னு அர்த்தம். அப்போ 7க்கும் 8க்கும் இடையில தான் இந்த நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நம்பரில் இருந்து எதை சப்ராக்ட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்குது, எதை ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். 7ல் 5/8 மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா 7ங்கிற ஹோல் நம்பர் கிடச்சிரும் சப்ராக்ட் பண்ணுறப்ப. அதே இதில் எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கணும்னா 8ல் 5 தான் இங்கே இருக்குது. இப்போ பேலன்ஸ் 3 இருக்கா, அந்த 3/8 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 8/8 கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். அப்போ 7 + 1 = 8ன்னு கிடச்சிரும். அப்போ எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது ஹோல் நம்பர் 3/8. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.